Hello viewers, welcome to Joy Talks. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் சூரிய நடிப்புல வெளிவந்திருக்கிற கருடன்கிற படம் தான். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஆதி கருணான்னு 2 நண்பர்கள் இருக்காங்க. அதுல வந்துட்டு கருணாக்கு விசுவாசியா வந்துட்டு நம்ம சூரிய சொக்கன் இருக்காரு. இப்ப ஆதிக்கும் கருணாக்கும் வந்துட்டு ஒரு பிரச்சனை வருது. நம்ம சொக்கன் வந்துட்டு ஆதி பக்கம் நின்னாரா கருணா பக்கம் நின்னாராங்கிறது தான் மீதி கதை. கேட்கறதுல இல்ல சூரிய நாய் தான்டா, அது ஒரு இதா இருக்குன்னு சொல்றேன். படம் வந்து என்ன அப்படி பிடிச்சதா என்ன பரவாயில்ல, இதெல்லாம் வழக்கமான கதை தானே. 80s அப்படியே நடக்கிறத அப்படியே எடுத்திருக்கானுங்க. நல்லா தியேட்டர் நல்லா என்ஜாய் பண்ணி ஃபுல் ஹவுஸா ஓடிட்டு இருக்கு. ஆமா, சூரியதான் இப்ப தமிழ் சினிமா காப்பாற்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, வரட்டும். இவனுக்கு கொண்டு எத்தனை நாள் தான் பார்த்துட்டு கரெக்ட் தான். எல்லாமே ஒரு பிரெடிக்டபிளா ஓடிட்டு இருக்கானுங்க, அப்படியே அடிச்சுக்கிறானுங்க. திடீர்னு பார்த்தா இன்டர்வல்ல வந்து காந்தாராலாம் வருது. எதுக்கு காந்தாரால ஒரு சாமி ஆடிட்டு இருக்கான் கேட்ட சின்ன வழியே வந்து சாமி கூட வந்து அந்த அது வந்து வருது. முன்னாடி வச்சிருக்கானுங்க இந்த மாதிரி. இதுல வந்து என்ன ஒரு பேசுற பிதாமகனா வராங்க, அவ்வளவுதான். தவிர வேற ஒண்ணும் வித்தியாசம் கிடையாது. ஆமா, இது வெற்றிமாறன். இது வந்து என்ன வெற்றிமாறன் கதைன்னு போட்டிருக்கானுங்க. அப்படியா? தெரியல. அப்படி என்ன கதை எழுதுனா இதுல ஒரு கதையும் இல்ல. இதுல 2 ஃப்ரெண்டுங்க இவனை வந்து ரொம்ப ஒட்டி உறவாடிட்டு இருக்கும்போது நினைச்சேன் எப்படியும் வந்து இவனை பிரிஞ்சிருவானுங்க அப்படின்னு. அதுல ஒரு மச்சான் வேற ஒருத்தன் கை போனதுக்கு அப்புறமும் பண்ணாட வன்மத்தோட சுத்தி அதுல அவன் பொண்டாட்டியே சொல்லி அவன் வெட்டி தூக்குன்னு சொல்லி அந்த மாதிரி. அதாவது சூரிய வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்னசென்ட் ஃபேஸ் வந்து செட் ஆயிடும். அது வந்து என்னன்னா கருணா அந்த உன்னிமுகன் அவனோட விசுவாசியா தான் இருப்பாங்க. அவன் கேட்கும்போது மட்டும்தான் எல்லாமே சொல்லுவான். அப்படியே படபடன்னு அந்த ஃபாஸ்டா சொல்லுவான். அது சூரியக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூரியக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வந்து இந்த அளவுக்கு வந்து ஒருத்தன் சோறு போட்டான்னு கடைசி வரைக்கும் இருக்கான். நாய் மாதிரி அப்படி இருக்கான். இருக்கு எல்லாமே வந்து நம்பவே முடியல அந்த நடக்கிறதுலாம். இதுல இன்டர்வல் சீக்வன்ஸ் வந்து பயங்கரம். ஐயோ ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேற வழி இல்லடா. இன்டர்வல் சம்பவம் அதுன்னு சொல்லி கண்டதுன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. போய் பார்த்தா அது என்ன சம்பவம்னா, அது காந்தாரா மாதிரி ஆடிட்டு இருக்கான். அப்படியே தின்னூர் அடிச்சு அடிச்சு கைய ஒரு சீனு பயங்கரமா வெட்டுறான் அப்படியே. அது வந்து இன்டர்வல் எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி எதுக்கு வந்து போட்டானுங்க. இதை வந்து ரீல்ஸ் எல்லாம் போட்டு இருந்தாங்க. இன்டர்வல் சம்பவம் அப்படி 3 ஃபயர் பாக்குறாங்க. அதாவது இந்த வறண்ட பாலைவனத்துல வந்து அந்த தண்ணி இருந்து தெரியுமா, ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி மாதிரி வச்சு ஏதோ வந்து ஹிட்டாக்குன்னு ஆக்கியிருக்கானுன்னு. அதாவது அந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல நம்ம அரண்மனை மாதிரி படம் பிடி சர்மா படத்துக்குள்ள வந்து இது பரவாயில்ல. அரண்மனை 4 வந்து ஹிட்டுடா, 100 கோடிடா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. பிடி சார் வந்தது வந்து அவன் ஆதி பாப்பாதிக்கே தெரியாது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உட்கார்ந்து தியேட்டர்ல பாக்குற வரைக்கும் நம்ம போர் அடிக்கல. அந்த மாதிரி இருந்துச்சு. சூரிய வந்து ஒரு பெர்ஃபார்மரா இருக்கான், அதுதான் மெயின். இப்ப சந்தானத்துக்கு வந்து வராது சூரிய தான் மெரிட். ஆமா ஆமா. ஏன்னா சூரிய வந்து காமெடி பண்ணுவான். இந்த மாதிரி கேரக்டர் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் வடிவேலு இதே மாதிரிதான் அந்த மாதிரி இது. ஆனா சந்தானம் வந்து பாத்தீங்கன்னா காமெடியில வந்து கிங்கா இருந்தாலும் அவர் வந்து ஆக்டிங் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேக் தான். சூரிய மாதிரி வராது. சூரிய வந்து நேச்சுரலான ஒரு ஆக்டர் வந்து ஸ்டண்ட் வந்து இது மகேஷ் மேத்தியும் அந்த இவன் பீனிக்ஸ் பிரபு பண்ணிருக்கான். மகேஷ் மேத்தி யாருன்னா இந்த கிங் ஆஃப் கதா மலையாள படம். பீனிக்ஸ் பிரபு வந்து மாவீரன் இருக்காங்க. மாவீரன் பண்ணிருக்கான். இது ஃபைட் வந்து நல்ல பட்டைகள் நம்ம பழைய பாலா படம் பார்த்த மாதிரி அப்படியே பிரிச்சிருக்காங்க நல்லா. சூரிய வந்து அந்த ஒருத்தன் வந்து சாதாரண நாள் எப்படி அடிப்பானோ அந்த மாதிரி எடுத்துருக்காங்க எல்லாம். அதெல்லாம் பட்டைகளை வச்சு. அப்புறம் வந்து அவங்க சிவதா வந்து ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. சசிகுமாருக்கு வந்து நல்ல பவர்ஃபுல்லான ரோல். ஆனா எல்லாம் பார்த்த ரோல் தான். பரவாயில்ல. சசிகுமார் வந்து ஒரு நல்ல ஒரு நல்லா அவனுக்கு ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு கூட சசிகுமார் வந்து ஒரு நல்ல கேரக்டர். ஆமா ஆமா. உன்னிமுகந்தன் அப்புறம் உன்னிமுகந்தன் வந்து ஓன் வாய்ஸ் தான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் மதுரை வாய்ஸ் மாதிரி கொஞ்சம் செட் ஆகுது. அது வந்து ரொம்ப துருத்தி தெரியல. அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. டைரக்டர் வந்து பெரிய செந்தில்குமார். இவர் வந்து பாத்தீங்கன்னா காக்கி செட் எடுத்தவர். அப்புறம் எதிர்நீச்சல். கடைசி என்ன அப்புறம் அது பட்டாசா தனுஷா. அது வந்து ஓரளவுக்கு ஆவரேஜ் படம். பிளாப் கிடையாது. அது வந்து ஒரே ஓப்பனிங் ஹீரோ கட்டி இப்படி ஓடிட்டு போடுது. கேமரா பாத்தீங்கன்னா திடீர்னு ஆதரவு கேமரா அப்படியே வந்து நல்லதான் அந்த கிராமத்துல தான் போயிட்டு இருந்துச்சு. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா மெக்சிகோ மாதிரி அப்படியே செஃபி ஆட்டும் செங்கல்
அது தமிழ்நாட்டில் தான் இருக்கானே, திடீர்னு அங்க போயிட்டானே அப்படின்னு. நல்லா அது வந்து அதான் சொல்றேன், அது என்னமோ அது திடீர்னு பார்த்தே வெஸ்டர்ன் மூவி மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப லென்த்தாவும் போயிடுச்சு அந்த இதெல்லாம். கடைசியில அந்த ஃபைட் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. குத்தி எறிகிறானுங்க. இது யூபையே வேற, இல்ல குழந்தைய வேற தேட்டர்ல உன் கத்திட்டு இருக்கு. குழந்தைகளை கரெக்ட் பண்ணணும். நம்ம குடும்பத்தோட போவாங்க. எப்படா அந்த ஃபேமிலி குழந்தைய கூப்பிட்டு வரீங்க, புரியல எனக்கு. ஐயோ முடியல. கடைசியில் ஒரு டைலாக் நல்லதா இருக்கு. அது ஓகே. நம்ம நாயா நல்லா இருந்தேன், நல்லவனா அந்த மனுஷனா நான் மாத்திட்டீங்க அப்படிமா. அதாவது என்னையே மனுஷனா மாத்திட்டீங்களா, அந்த மாதிரி மனுஷனா மாத்திட்டீங்களா, அந்த மாதிரி சொல்லுவான். அது கமல் டைலாக் மாதிரி என்ன, அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாம் போய் படிக்க வைங்கிற அந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் கடைசி வரைக்கும் எல்லாம் தப்பு பண்ணிட்டு கடைசியில வந்து இவர் சொல்லுவாரு, இவன் முதல்லயே கருணாகரன் தப்பையெல்லாம் இது பண்ண வேண்டியதானே, அப்படி போய் இதுல சமுத்திரக்கனி வழக்கம் போல வராரு போலீஸ். அவர் தான் வந்து நரேட்டரே வருதான். ஸ்கிரீன் பிளே வந்து ஒரு அளவு போர் அடிக்காம இன்னும் நல்லா பண்ணிருந்தா நல்ல படமும் வந்துருக்காரு. நல்லா சூப்பரா வந்துருக்கலாம். அதாவது இது வந்து என்னன்னா பயங்கரமான சூப்பர் படம் எல்லாம் கிடையாது. அதாவது கருடன் ஒரு பேரு டைட்டிலுக்கு வேண்டி கடைசியில சொல்லுவாங்க, இந்த கோவில் காப்பாத்துறது கருடன் அப்படின்னு டைட்டிலுக்கு வந்து இது பண்ணிட்டாங்க. ஒரு இப்போதைக்கு இது ஹிட் ஆயிரும். ஆமா, இந்த படம் ஹிட் தான். இந்த படம் வந்து ஆமா இது பார்க்கலாம் நல்ல படம்.